அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று டிசம்பர் 30 சனிக்கிழமை, மார்கழி மாதத்தின் தேய்பிறை சதுர்த்தி. இந்த தேய்பிறை சதுர்த்தி சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் சனி பகவானின் பிடியிலிருந்து தப்பிக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் விநாயகப் பெருமானை எப்படி வழிபட்டால் சனி பகவானின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விநாயகருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து உங்கள் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். நாள் முழுவதுமே உணவு உண்ணாமல் விநாயகரின் நினைவாகவே இருக்க வேண்டும். கணபதியின் பரிபூர்ண அருள் கிடைக்க ஓம் கம் கணபதியே நமகா, ஓம் கம் கணபதியே நமகா என்ற மூல மந்திரத்தை மனதிலேயே உச்சரித்து சனிக்கிழமையை ஆரம்பிக்க வேண்டும். மாலையில் வீட்டிற்கு பக்கத்திலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். சிவப்பு நிறப்பூ, அருகம்புல் வாங்கி விநாயகருக்கு கொடுத்து அணிவிக்க சொல்லுங்கள். அருகம்புல்லை வாங்கி உங்கள் கையாலேயே மாலை கட்டி பிள்ளையாருக்கு மாலை போட்டால் எப்படிப்பட்ட கிரக தோஷமும் விலகும். விநாயகருக்கு நடக்கும் பூஜைகளில் கலந்து கொண்டு தூப தீப ஆராதனைகளை கண்டு அவரை வணங்கி விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும். பின் விநாயகரை 3 முறை வலம் வந்து தோப்புக்கரணம் போட வேண்டும். சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்து விநாயகரை நினைத்து சங்கடங்களெல்லாம் தீர்த்து வையப்பா என்று விநாயகப் பெருமானை சங்கடங்கள் எல்லாம் தீர்த்து வையப்பா என்று விநாயகப் பெருமான் முன் வேண்டுதல்களை வைத்து வீடு திரும்ப வேண்டும். குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தில் உள்ள தொல்லைகள், பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட மந்திரங்களை குறைந்தது 11 முறை அல்லது 108 முறை உச்சரித்து விநாயகரை வணங்க வேண்டும். தொல்லை யாவும் நீங்க. ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மம சர்வ சங்கடம் நிவாராய ஹூம் பட் ஸ்வாஹா. தொல்லைகள் யாவும் நீங்க. ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மம சர்வ சங்கடம் நிவாராய ஓம் பட் ஸ்வாஹா. கடன் தொல்லைகள் நீங்க. ஓம் கணேச ருணம் சிந்தி வரேண்யம் ஹூம் நம பட். ஓம் கணேச ருணம் சிந்தி வரேண்யம் ஹூம் நம பட். ஒரு சிலருக்கு தீராத நோய்கள் இருக்கும். அந்த நோய்கள் நீங்கி ஆரோக்கிய வாழ்வு கிடைக்கணும் அப்படின்றவங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். ஹோம் ஹூம் க்ளம் டட ராஜ சர்வஜன கதிமதி குரோத ஜிக்வா ஸ்தம்பய ஸ்வாஹா. ஓம் ஹூம் க்ளம் டடராஜ சர்வஜன கதிமதி குரோத ஜிஷ்வா ஸ்தம்பய ஸ்வாஹா. இப்போது தொல்லை யாவும் நீங்குவதற்கும், கடன் தொல்லைகள் நீங்குவதற்கும், நாள்பட்ட நோய்கள் நீங்குவதற்கும் கூறப்பட்ட மந்திரங்களை உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப 11 முறை அல்லது 108 முறை கூறி விநாயகரை வணங்கி தூப தீப ஆராதனைகளில் கலந்து கொண்டு பிரசாதமாக நீங்கள் திருநீரையும் குங்குமத்தையும் வாங்கி கொண்டு வரலாம்.
உங்களால் முடிந்தால் சுண்டல் கொழுக்கட்டை, அது பிடி கொழுக்கட்டையாகவும் இருக்கலாம், பூரணம் வைத்த கொழுக்கட்டையாகவும் இருக்கலாம், வீட்டிலேயே தயாரித்து கோவிலுக்கு எடுத்து சென்று விநாயகருக்கு நிவேதனமாக படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கலாம். இப்போ கோவிலுக்கு போக முடியாதவர்கள், இல்லை கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பூஜையை வீட்டிலேயே செய்யலாம். கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு விநாயகர் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் மாலை சாத்தி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் வைத்து கொழுக்கட்டை சுண்டல் நிவேதனமாக படைத்து அருகம்புல்லால் அர்ச்சிக்க வேண்டும். அப்படி அருகம்புல்லால் அர்ச்சிக்கும் பொழுது மேற்கூறிய 3 மந்திரங்களில் உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப தொல்லை யாவும் நீங்க, கடன் தொல்லை நீங்க, நோய் நீங்க, அதற்குரிய மந்திரங்களை வீடாக இருக்கிறதுனால 108 முறை கூறி அர்ச்சித்து தூப தீப ஆராதனை செய்து வணங்கி நீங்கள் நிவேதனமாக படைத்த உணவை சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். இப்போது இன்று சங்கடஹர சதுர்த்தியான இன்று விநாயகரை எப்படி வழிபட்டால் நாம் சனி பகவானின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றத நம்ம அனைவருமே தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களது பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.